ஹாய், நான் யூனிவர்ஸ் பேசுகிறேன். சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு நமக்கு புரியாது. சில பேர் ஏன் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோன்னு தெரியாது. ஆனால் எல்லா சந்திப்புக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறதும் அப்படி தான். வயசில் ரொம்ப வித்தியாசம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்பட்ட நேரத்தில் வாழ்க்கை அவங்கள சேர்த்து வச்சிருக்கு. அந்த சந்திப்பு எப்படி அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் மாற்றுச்சுன்னு இந்த கதை. சென்னை மக்களின் கவனத்திற்கு பராமரிப்பு பணிகளுக்காக இன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்சாரத்துறை அறிவிப்பு. மின்வெட்டு பிரச்சனைகளை தீர்க்க முதல்வர் விஜய் திட்டவட்டம். டேய் அப்பா, நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? வாட்டர் டேங்க் அனுப்புனா இங்கே வந்து என்ன தொலை பண்ற? நாடாவும் பிரச்சனை. பணம் ஆயிட்டு வந்தா போதுமா? கீழே பாடுறா. நாடா அங்க இங்கே பாத்துருக்க. கீழே பாடுறா. அதான்டா தூக்கு. டேய் டோமரே, டேய் யார் வேலை கையக்குற? வேலைக்கு என்ன என்னையே பாடுபத்துறியே? உன் பொண்டாட்டி நான் பாடுபத்துவ. பாவடா உன் பொண்டாட்டி. டேய் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதானே, எப்படி ஆகும்? மூஞ்சுக்கெல்லாம் கல்யாணம் தான் ஒரு கேடு. அப்படியே ஆனாலும் அன்னைக்கே ஓடிடுவா. டேய் நாசமா போயிடுவ. என்னைய நீ பண்ற? உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருக்க மாட்டாங்க. பர்ஷோக்கு நீ தனியா தான்டா இருப்ப. இதான்டா என் சாபம். டேய் பேசிட்டே இருக்க, எங்க போற? நான் இப்பவே அப்படிதான்டா இருக்கேன். உன்னை பார்த்தா பிரச்சனையில இருக்க மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? என்கிட்ட சொல்லு, நான் கேக்குறேன். சொல்லு. என்னாச்சு? எவ்வளவு நேரம் எப்படியே பார்க்க போற? இதெல்லாம் பேசுப்பா. யார் நீ? நீ எப்படி பேசுற? முதல்ல நான் என் பேரை சொல்றேன். என் பேரு விஸ்வா. நான் எப்பவுமே இந்த பார்க்ல தான் விளையாட்டு இருப்பேன். 2 நாளுக்கு முன்னாடி இந்த பார்க்லாம் மைக்க போட்டு ஊன்ட்டேன். அதுக்கு தான் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு காலை ஏஞ்சி கவிதை தெரிஞ்சு நான் இந்த பொம்மையில இருக்கேன்னு. அப்பதான் நீ உள்ள வந்த. நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ சொல்லு. இல்ல ஒன்றும் இல்லை. சரி அது விடு, உன்னை பத்தி சொல்லு. என் பேர் விஜய். என்னை எல்லாரும் விஜய்னு கூப்பிடுவாங்க. பொடக்கிருக்கா, உன்கிட்ட பேச வந்தேன் பாரு. சரி சரி கோவப்படாத, திரும்பி சொல்றேன். சரி சொல்லு. என்னத்த சொல்றது? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆளை விடுற அப்பா, உன்கிட்ட பேச வந்தேன் பாரு. நீ சரியான ஒரு டம்மி பீஸ். யாரை பார்த்து டம்மி பீஸ்ன்ற? எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா சின்ன பசங்களுக்கும் நான் தான் இன்ஸ்பிரேஷன், தெரியுமா?
ஏம்மா? நீ இங்க தான் இருக்கியா? எப்ப பார்த்தாலும் போனு நோண்டினே இருக்கிற. இந்த மாதிரி உருப்படாத போயிடுவேன். டேய், இவ்வளோ ஏன் எங்க ஏரியா பொண்ணுங்க என்னை பார்த்தாவே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது மட்டுமா, எங்க வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தா நான் எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பேன் தெரியுமா? ஓ சூப்பர். நீ எங்க வேலைக்கு போற? அது மட்டும் வேணாமே, வேற ஏதாவது கேளு. யாரையாவது லவ் பண்றியா? மேபி நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு பிலாங் ஆகிட்டோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபோர்ஸ் பண்ணி கேரி பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ லெட்ஸ் ஸ்டாப் ஹியர். லவ் பண்ணேன், ஆனா இப்ப இல்ல. ஏன் என்ன ஆச்சு? லவ்வை விட ஈகோ அதிகமா இருந்ததுனால பிரிஞ்சிட்டோம். நல்ல வேளை நான் பயந்துட்டேன். எங்க ரொம்ப நேரம் போட்டு அறுத்திடுவியோன்ட்டு. என்ன வயசாகுது, நல்லா கிளம்ப மாதிரி பேசுற. 8 வயசு. என்ன பண்ண முடியுமோ கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள். 2 தான் டைம் இருக்குது. செம கடுப்பா இருக்குது. ஏன்னாச்சு? இன்னைக்கு 1 டே கரண்ட் கட்டல, அது தெரியாமல் நல்லா சார்ஜ் போட்டு நல்லா பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டேன். சார்ஜ் போயிடுச்சு. மொபைல் இல்லாமல் எப்படி தான் இவ்வளோ நேரம் இருக்கனே தெரில. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நீ ஃபோன் அடிக்ட் போலியே. நீ சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு. ஆமாம், நான் ஒரு மொபைல் அடிக்ட் தான். அதான் அப்போ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னியா? ஆமாம், கடந்த ஒரு 5 வருஷமாக நான் மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த உலகமே வேற. காலைல எழுந்ததுலேருந்து தூங்குற வரையும் மொபைல் மட்டும்தான். அங்கே யாரும் என்னை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் என்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. நானும் அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, ஏன் நான் லவ் பண்ணுற பொண்ணு, இவங்கெல்லாம் நான் விட்டு போனாலும் அது எனக்கு ஒரு விஷயமாவே தெரில. அதெல்லாம் பார்க்கும்போது மொபைல் நம்ம யூஸ் பண்ற காலம் போய் மொபைல் நம்மள யூஸ் பண்ற காலம் வந்துச்சு. சுற்றி இருக்கிறவங்க நம்மளை யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுக்கு நம்ம மொபைல் நம்மளை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தோணுது. உங்க அப்பா அம்மாலாம் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்களா? இல்லை, இந்த தானே கேட்கறதுக்கு. எதுக்குடா அழுற? அவங்க எதனா இறந்துட்டாங்களா? இல்லை, என்னை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்திலே பெரிய வழி என்ன தெரியுமா? அப்பா அம்மா இருந்தோம் அனாதையாக வாழ்கிறது தான். நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் பிறந்தவொடனே என் நேரம் சரியில்லைன்ட்டு, என்னை அதிர்ஷ்டம் இல்லாதவன்ட்டு, நான் இருந்த பிஸ்னஸ் பார்த்திக்கிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட விட்டு போயிட்டாங்க. என் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க, இப்போ வரையும் வளர்த்துட்ருக்காங்க. ஒன்றுத்துக்குமே உதவாத, வேலைக்கே ஆகாத வேஸ்ட் நான். எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் தான் போல. நான் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவனா, எங்கள் அப்பா அம்மா என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் லவ் பண்ணுற பொண்ணு என்னை வேணான்னு சொல்லிட்டா. இப்படி என்னை எல்லாரும் வேணான்னு சொல்லி சொல்லி பயத்தில் தான் எனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு ஃபோனு, ஒரு ரூமு, இது மட்டுமே ஒரு வாழ்க்கையாக போதும்ன்ட்டு வாழ ஆரம்பித்தேன். இப்போ அதுலேருந்து வெளியே கூட வர முடியல. இந்த 5 வருஷத்தில் யாருமே என்கிட்ட வந்துட்டு நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, யாரும் கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் கேட்ட. உனக்குள்ள இவ்வளவு கஷ்டமா? உங்க அப்பா அம்மா மாதிரி கிடையாது. எங்க அப்பா அம்மா அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க பண்ணா சம்பாதிச்சு மட்டும் தான் லைஃபே. அதுக்காக அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் இந்த பார்க்குக்கு ஓடி வந்துடுவேன் அடிக்கடி. எனக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆனா என்னன்னு தெரியல, இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. நம்ம கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண கிடைச்சா நம்ம ஏன் மொபைல் யூஸ் பண்ண போகிறோம்? ஆமாம், என் கவலையை மறக்க தான் நான் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் உங்ககிட்ட பேசுகிறப்ப தான் எனக்கு சில கிளாரிட்டிலாம் கிடைச்சது. உங்ககிட்ட ப்ரோ தப்பா எடுத்துக்காம அந்த பொம்மை மட்டும் கொஞ்சம் தரீங்களா? அது என் தம்பியோடது ப்ரோ. அவன் பேர் விஸ்வா. இந்த இடத்துல தான் அவனுக்கு அடிபட்டுருச்சு. இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் இறந்துருவேன்னு சொல்கிறாங்க. அதான் அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். கொஞ்சம் அந்த பொம்மை மட்டும் தரீங்களா? அவனுக்கு அது நான் தான் ப்ரோ வாங்கியே கொடுத்தேன். அதனால தான் அவன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பொம்மை அங்கே போச்சுன்னா அவனுக்கு நான் உயிர் போவா? வந்துடும் நினைக்கிறேன். அவன் கூட போனால் நீ என்னை மறக்க மாட்டல? ப்ரோ என்ன ப்ரோ அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு வேளை நான் பேசுறது உனக்கு தான் கேட்கும் போல.
இதா ப்ரோ. பாய். ஏதோ பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கான் போல. 5 வருஷமா ஃபோன் ஸ்க்ரீனுக்குள்ளே சிக்கிட்டு இருந்தேன்னா வெளி உலகத்து மேலே இருக்க கோவமும் மனிதருக்கு மேலே இருக்க தவறான பார்வையும் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சின்ன பையன் என் எண்ணங்களை உடச்சி மனிதருக்கு மேலே புதுசான பார்வையை கற்றுக் கொடுத்தான். இப்போ ஃபோனை தாண்டி வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ அதே ஃபோனை வச்சு நான் ஒரு ட்ராவல் விளாகர் ஆனேன். இந்த ஃபோன் என்னை நாசம் பண்ணிடும்னு நினச்சேன். ஆனால் அதே ஃபோனை வச்சு தான் இன்றைக்கி நான் முன்னேற ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்மளை கெடுக்கிறது கருவி இல்லை, அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான். சில பேர் நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் தான் வருவாங்க, ஆனால் வாழ்கிற வாழ்க்கை முறையை மாற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான். அந்த பொம்மையில் இருந்த பையனுக்கு என்ன ஆச்சு? அவன் உயிரோடு இருக்கானா? அவனை ஒரு தடவை பார்த்தா போதும். என்னாச்சு? ஒரு கால் பேசிக்கிறேன். ஹலோ. அந்த பையனுக்கு என்ன ஞாபகம் இருக்குமாடா? நல்லா பேசி பழகுறவனே இப்பெல்லாம் மறந்துடுறான். அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்? போடா, போய் வேலையை பாரு போ. விஜய்